ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு துளசி சோப்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சோப்பை பற்றி ஒரு சின்ன விளக்கம். நாம் எடுத்துக்கிற ஆயில் அண்ட் பட்டர்ஸில் இருக்கிறதெல்லாம் ஃபேட்டி ஆசிட்ஸுங்க. ஃபேட்டி ஆசிட்ஸில் இந்த லைவ் வாட்ரு மிக்ஸ் ஆகும்போது நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால் நமக்கு கிடைக்கிற பொருள் தாங்க சோப். சிம்பிளாக இது தாங்க அர்த்தம். லை இல்லாமல் நம்ம ஒரு சோப் ரெடி பண்ண முடியாது. லை வந்து 2 விதமான லை இருக்குது. ஒன்று வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, அதை காஸ்டிக் சோடான்னு சொல்லலாம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு இருக்கிறத காஸ்டிக் பொட்டாசுன்னு சொல்லலாம். காஸ்டிக் சோடாவில் நமக்கு செய்கிற சோப் வந்து பார் சோப்புங்க. இதே காஸ்டிக் பொட்டாஸில் செய்கிறது லிக்விட் பாடி வாஷ், அந்த இதுக்கெலாம் செய்கிறதுக்கு காஸ்டிக் பொட்டாஸுங்க. அண்ட் பட்டர்ஸில் இருக்க ஃபேட்டி ஆசிட்டில் சேச்சுரேட்டட் கரையும் கரையாத ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. அப்போ கரையும் ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு 4 இருக்குது, கரையாத ஃபேட்டி ஆசிட் 4 இருக்குது. இந்த சேச்சுரேட்டட் கரையிற தன்மை உள்ள ஃபேட்டி ஆசிட் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அதில் இருக்கிற உங்களுக்கு அந்த ஒரு சோப்பை நல்லா க்ளீன் பண்ணுற தன்மை இருக்கணும். அது நமக்கு வந்து பாரை ஹார்ட் பண்ணி கொடுக்குற தன்மை இருக்கும். அது வாட்டரில் கரையும் தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக கரையும். உங்களுக்கு அந்த பாரில் வந்து க்ளீனிங் ஏஜென்ட்டாகவும் கண்டிஷ்னிங்லாகவும் எல்லா விதத்துலேயும் அது பார் ஒர்க் ஆகுங்க. அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்னவா நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, மாய்ஸ்சரைசராகவும் நமக்கு நல்ல கண்டிஷ்னிங்காக ஸ்கின் வந்து நல்ல நரைசிங் ப்ராப்பர்ட்டியோடு நமக்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தாங்க அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். சோப் செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய விதமான பயன்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் விளக்கம் சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், விளக்கெண்ணெயில் ரெஸ்னோலிக் ஆசிட்னு இருக்குங்க. இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நுரைக்கிறதுக்கு, க்ரீமியாக இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பயன்படுற ஒரே எண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டும். இந்த சேட்டை நல்லா கவனிங்க. லையும் நம்ம எடுத்திருக்க ஆயில் அண்ட் பட்டர்ஸோட ஃபேட்டி ஆசிட் ஆஃப்டர் நம்ம சோப் செஞ்சதுக்கப்புறம் என்னவா மாறுதுன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நான் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், கவு பட்ரு யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு கொக்கோ பட்ரு இல்லை ஷே பட்ரு இல்லை வந்து மேங்கோ பட்ரு, எந்த பட்டர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குதோ நீங்கள் அந்த பட்டர்ஸ் யூஸ் பண்ணலாங்க. இழுப்பை எண்ணெயில் கிடைக்கிற பட்டர் கிடைச்சா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் எனக்கு வீட்டிலேயே கிடைச்ச கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், கவு பட்ரு இதை வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெசிபி எழுதிட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஒரு 350 கிராம் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன், 75 கிராம் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிட்டேன், பட்ரு வந்து ஒரு 75 கிராம் எடுத்துக்கிட்டேன், மொத்தம் 500 கிராம். பட்ரு வந்து 175 கிராம் எடுத்திருக்கேன். லை வந்து உங்களுக்கு கீழே 88.1 கிராம் எடுத்திருக்கேங்க. இதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 20 கிராம் ஹைட்ரோசல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போது வந்து உங்களுக்கு 175ல் ஒரு 20 கிராம் எடுத்துட்டிங்கன்னா 155 கிராமில் தாங்க இந்த லை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ப்ராசஸில் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே போல் கோகோனட் ஆயில் வந்து மேலே உங்களுக்கு 350 கிராம் சொல்லியிருக்கேங்க. அதில் வந்து ஒரு 75 கிராம் மட்டும் துளசியையும் கோகோனட் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை ஹீட் பண்ணி துளசி ஆயிலாக அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து 275 கிராம் ப்யூர் கோகோனட் ஆயிலாகவும் 75 கிராம் வந்து துளசி வித் கோகோனட் ஆயிலாகவும் டபுள் ப்ராசஸ் மெத்தடில் எடுத்திருக்கேன். பட்ரு வந்து 75 கிராம் எடுத்துட்டேன். இப்போ அந்த ஆயில் டபுள் பாயிலிங் பண்ணதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாமே கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கலாங்க. பட்ரு நான் 75 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ண ஆயிலில் இருந்து 75 கிராம் மட்டும், நீங்கள் 50 கிராம் கூட இதில் எடுத்து செய்யலாங்க. நீங்கள் 75 தான் எடுக்கணும்னு இல்லை, 50 கிராம் கூட போதுமானது தான். நீங்கள் அதை எடுத்து தனியாக மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆயிலையும் பட்டரும் எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்டில்டு வாட்டர்லேருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, துளசியை வந்து நல்லா மிக்சியில் அடித்து 2 முறை வடிகட்டி இந்த டீமினரலைஸ்டு வாட்டரை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திருந்தேங்க. அதில் நான் மெஷர் பண்ண காஸ்டிக் சோடா 88 கிராம் வந்து அப்படியே மெதுவாக அந்த நீங்கள் வாட்ரு
வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த லை வந்து ரியாக்ட் ஆகி கொஞ்சம் அது ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து பர்டிகுலர் டெம்ப்ரேச்சர் வர வரைக்கும் அது நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. அது இந்த லையையும் வாட்டரையும் நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தனியாக அதை கூல் டவுன் ஆகுறதுக்கு விட்டுட்டு, இப்போ நம்ம ஆயில் எடுத்த ஆயிலெலாம் கரெக்டாக ஒரு பவுலில் நம்ம அதை ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் வந்து துளசி ஆயில் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் எங்களோட இடத்துல கிடைச்ச அந்த கேஸ்டர் ஆயிலையும் அதில் நான் வந்து 75 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கோகோனட் ஆயிலும் அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் வந்து பட்ரு கோகோனட் ஆயிலும் எல்லா மெஷர்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் பட்ரு கடைசியாக அதில் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து துளசி ஹைட்ரோசல் வந்து ஒரு 20 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க தனியாக. நம்ம வந்து பட்ரு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா கரைச்சி விட்டுக்கணுங்க. எப்போவுமே பட்டரை மெல்ட் பண்ணாதீங்க. எந்த பட்டராக இருந்தாலும் மெல்ட் பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். நீங்கள் வந்து ஸ்பூனோ இல்லை பிளாஸ்டிக் இதோ வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஹைட்ரோசல் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலோடு தான் மிக்ஸ் பண்ணணும் எப்போவுமே. ஹைட்ரோசலாக இருந்தாலும் சரி, பயோ என்சைமாக இருந்தாலும் சரி, ஆயிலோடு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணுறது வந்து லைவ் வாட்ரு, துளசி லைவ் வாட்ரு நான் அதோட ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது, இது வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த சஃபானிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் வந்து பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணால் வேகமாக மிக்ஸ் ஆகிடும், உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும். ஆனால் நீங்கள் வந்து இந்த சோப் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் ஏன் அதிகமாக அந்த மாதிரி கையிலையே 1/2 அன் ஹவர் ஆனால் கூட ஏன் கையிலையே மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சோப் வந்து சீக்கிரம் கரையிலைங்க. ஒரு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 20 to 25 டேஸாவது எனக்கு அந்த சோப்பு வருது. கொஞ்சம் நல்ல ரஃப்பாகவே ஹார்ட்னஸோடையும் இருக்குது. அதனால நான் மேக்ஸிமம் கையில் தாங்க நான் மிக்ஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். எப்பயாவது ரொம்ப முடியலனா தான் உங்களுக்கு பிளெண்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் இதில் துளசி எசென்ஷியல் ஆயில் நான் வந்து ஒரு 2% ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து 2 to 4% தாங்க ரெக்கமெண்டட். நீங்கள் அதுக்குள்ளே தான் ஆட் பண்ணணும். இதை இப்போ நம்ம வுட் மோல்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஐசோப்ரோபில் ஆல்கஹால் வச்சுருந்திங்கன்னா அதை மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஒரு வுட் வச்சு ஒரு நல்ல டர்க்கி டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல அதை கவர் பண்ணி ஒரு நாள் விட்டுருங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன் ஃப்யூச்சரில் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஓன் ரெசிபியை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என் விருப்பம். நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.